ஹலோ கைஸ், எம்சியூவில் இப்போ கேங் அப்படிங்கிற இந்த ரோல் ப்ளே பண்ணுற ஜானத்தன் மேஜர்ஸ் மேலே ஒரு கேஸ் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு மேட்ரு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஜானத்தன் மேஜர்ஸ் கில்ட்டி அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ரை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ப்ரூவ் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மார்வல் சைட்லேருந்து இப்போதைக்கு ஜானத்தன் மேஜர்ஸை ஃபைர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டருமே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற இப்போதைக்கு எம்சியூவில் ஜானத்தன் மேஜர்ஸ் இல்லாமல் அடுத்து வர போகிற கேங் டைனஸ்டிலேருந்து என்னென்ன மாறப்போகுது அப்படிங்கிற மொத்த மேட்ரு பார்த்துடலாம். வீடியோக்களை போடுறது புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஜானத்தன் மேஜர்ஸ் கண்டிப்பாக கில்ட்டி அப்படிங்கிற அந்த மேட்டரை ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வெயிட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜானத்தன் மேஜர்ஸ் கில்ட்டி அப்படிங்கிற அந்த மேட்டரை அவங்க கோர்ட்டில் சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மார்வல் சைட்லேருந்து இப்போதைக்கு ஜானத்தன் மேஜர்ஸை ஃபயர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெடியாக தான் இருந்திருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்வலுக்கு ஜானத்தன் மேஜர்ஸ் இல்லாமல் அதுக்கான அந்த ஒரு பேக்கப் பிளான் இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மார்வலோட ஒன் ஆஃப் த ட்ரஸ்டபிள் இன்சைடரான கேன் வி கெட் சம் டோஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இன்சைடர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. அதாவது அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி அப்படிங்கிறது இனிமேல் அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டியாக இருக்காது. இனிமேல் அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டியை அவெஞ்சர்ஸ் ஸ்பை அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்ல போகிறாங்க. அந்த படத்துக்கான டைட்டில் அவங்க கூடிய மாத்திரமே பார்த்தீங்கன்னா இனிமேல் அவெஞ்சர்ஸ் ஃபையாக தான் இருக்க போகுது. அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் இல்லவே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் இப்போதைக்கு கேன் வி கெட் சம் டோஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இன்சைடர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு மல்டிவர்ஸ் சாகாவுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா கேங் கண்டிப்பாக வில்லன் இல்லையா, கேங்குக்கு பதிலாக அவங்க டாக்டர் ரூம் கொண்டு வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம கேங்குக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ரெண்டு பிளான் இருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேங்கை அவங்க ரீப்ளேஸ் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா ரீகேஸ்ட் பண்ணி இப்போதைக்கு அவங்க வேற ஒரு ஆக்டரை கொண்டு அந்த ஆக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி அதுக்கடுத்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தை கொடுக்கலாம். பட் மார்வல் சேர்ந்தவங்க இப்போதைக்கு நம்ம கேங்கை ரீகேஸ்ட் பண்ணாங்கன்னா பல ஃபேன்ஸ் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம எல்லாருக்குமே ஜானத்தன் மேஜர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸை பார்த்தா கேங் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப இவங்க திடீர்னு ரீகேஸ்ட் பண்ணாங்கன்னா அது பல பேருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்வல் மோஸ்ட்லி இந்த ரீகேப்பை அவங்க ஒரு செகண்டரி பிளானாக வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க இப்போதைக்கு டாக்டர் டூம் இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் படத்துக்கு ஒரு தேடி இருந்திருக்கு. அந்த தேதி என்ன அப்படிங்கிற இந்த மேட்டரை பார்த்துக்கலாம். லோக்கி சீசன் 2லே பார்த்துருக்கலாம். அதோட எண்ணில் பார்த்தீங்கன்னா டிவியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிவி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு டைம் லைனில் பிரான்ச் கிரியேட் ஆச்சுன்னா அந்த பிரான்ச்சை ப்ரூன் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு டிவியே அதை பண்ணாமல் அவங்க வேலையை அப்படியே மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூன் பண்ண அந்த டிவியே இப்போதைக்கு அவங்க மரத்தை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க எந்த ஒரு டைம்லைன் பிரான்ச்சுமே ப்ரூன் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக கிரியேட் ஆன அந்த ஒரு கேங்கோட வேரியன்ஸை தேடி கொள்ள போகிறாங்க. இந்த மேட்ரை நீங்கள் ஆல்ரெடி நம்ம லோக்கி சீரிஸோட சீசன் 2லே பார்த்துருக்கலாம். அதோட நீங்களே பார்த்தீங்கன்னா அவங்க குவாண்டமினால் படத்தில் அந்த ஒரு மேட்டரை பேசியிருப்பாங்க. அதாவது நம்ம ஆட்மேன் அந்த கேங்கை போட்டு தள்ளியிருப்பார்ல அந்த ஒரு மேட்டர் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு டிவியோட வேலையை கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா தேடி கேங்கை கொள்கிறாங்க. டிவியை மல்டிவர்ஸை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் டூம் பார்த்தீங்கன்னா இதுவரே கேங்கு பயந்துக்கிட்டு டாக்டர் டூம் வராமல் இருந்தது அப்படின்ட்டு அந்த மாதிரி காமிச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம் இருக்கார்ல அவர் நம்ம கேங்கோ டெக்னாலஜியை ஆட்டியை போட்டு அவர் நம்ம
கேங்கை விட ஓவர் பவராக மாதிரி அவர் அதுக்கு இந்த அவெஞ்சர்ஸ் 5 அண்ட் அவெஞ்சர்ஸ் 6க்கு வில்லனா வந்தார்னா அது பக்காவாக இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அதுதான் காமிக் அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா காமிக்கில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியில் மெயின் வில்லன் பார்த்தீங்கன்னா கேங் இல்லை, அது நம்ம டாக்டர் டூம் தான். அந்த மேட்ரு அவங்க காமிக் அக்யூரேட்டாக கொண்டு வரணும்னா கண்டிப்பாக டாக்டர் டூம் இறக்கி ஆகணும். இதை பற்றி தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். பட் ஜானத்தன் மேஜர்ஸை கண்டிப்பாக அவங்க எம்சியூவில் இதுக்கு வந்து கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டரை மட்டும் கன்ஃபார்ம். எம்சியூ மட்டும் இல்லை, ஜானத்தன் மேஜரோட ஆல்மோஸ்ட் சினிமா கடையடி பார்த்தீங்கன்னா இதோட க்ளோஸ் ஆகிடுச்சு. பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஆல்ரெடி ஃபயர் பண்ணிட்டே வராங்க. அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஜானத்தன் மேஜரை ஜெயிலில் போடுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டரை சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கன்னு சார் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை. Yeah.